ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போலார் பேரட்டோட அப்டேட் வந்து காமிச்சிடுறேன். ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரீ ஸ்பின் அளவுக்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஜீப்ரா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். வேல் டெயில் ஜீப்ரா இல்லை, நார்மல் ஜீப்ரா. சிம்பிள் ஸ்டெப் தான். இந்த மாதிரி நீங்கள் நெட்டு போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஸ்விம் பண்ண விடுங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஃபுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து டெய்லி போடுங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ரீட் ஆகும். ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் சூப்பராக ப்ரீட் ஆகும். இப்போ எக்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days பிஃபோர் நான் வந்து விட்டுருந்தேன். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ கிராஸாக விட்டு பார்த்துருந்தேன், என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் பாருங்கள். அந்த ஆல்கே மேலே உங்களுக்கு வந்து க்ரீன் டாட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்டோட எக்ஸ். ரொம்பவே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லே பண்ணிருந்துச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும், க்ரீன் டாட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரைஸ் வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு. அதை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். வினிகரியில் கூட நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம் இதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆர்டிமியா டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியாவும் ஃபீட் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளோரசன்ட்டோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆகி ஃப்ளோரசனோட ஃப்ரைஸ் நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். உங்களுக்கு வந்து இங்கே போகிறது தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ பீட்டா ஃப்ரைஸோட கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைஸை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே திரும்பி வந்து விட்டுட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எக்ஸை வந்து நீங்கள் லே பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னா, மேலே அதே மாதிரி மஸ்கிட்டோ நெட்டை நீங்கள் வந்து போட்டு கவர் பண்ணிடணும். ஏன்னா வந்து உள்ள மஸ்கிட்டோ வந்து எக்ஸ் லே பண்ணாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் சேஃபாக வச்சிட்டிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.